செப்டம்பர் வான்மழை நீ, அக்டோபர் வாடையும் நீ. I thank you, உன்னை போலும் தாய்தான் இருக்கிறேன். என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்கிறேன். லஞ்ச் பேக் எடுத்துட்டு போப்பா. மா ஆஃபீஸ்க்குலாம் யாராச்சும் லஞ்ச் பேக் எடுத்துட்டு போவாங்களாம்மா? நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். போமா தம்பி, சாப்பாடு எடுத்துட்டு போப்பா. போமா. இதான் முதல் நாள் வேலைக்கு போயிருக்கான். ஃபோன் அடிச்சு சாப்பிட்டானான்னு கேட்போம். ஹலோ அம்மா, சும்மா சும்மா ஃபோன் அடிக்காதம்மா, நான் வேலையா இருக்கேன், வைமா. தம்பி, வேலையில இருந்து இப்பதான் வந்திருக்க. இந்தாப்பா காஃபி சூடா இருக்கு, குடிப்பா. அங்க வச்சுட்டு போமா. தம்பி, முதல்ல இன்னைக்குதான் வேலைக்கு போனேன். வேலை பிடிச்சிருக்கா? ஆபீஸ் பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்குமா, பிடிச்சிருக்குமா. நான் ஆபீஸ்ல நல்லா வேலை பார்த்து அச்சீவ் பண்ணிருக்கேன்னு ப்ராஜெக்ட் விஷயமா லண்டன் போறேமா. வரத்து கொஞ்சம் நாள் ஆகுமா. தம்பி, உடம்பு முடியலப்பா, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போப்பா. நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனேன்னா ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவேன். அப்புறம் என் ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடும். நீ ஏன் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருமா? நம்ம ஃபேமிலி டாக்டர் தானே, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். பா, டாக்டர் தான்ப்பா ஃபேமிலி டாக்டர். என்ன யாருப்பா அழைச்சிட்டு போவா? ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போக கூட ஆள் இல்ல. ஐயோ முடியலையே. சில வருடங்களுக்கு முன்பு. ஐயோ, இன்னும் இவ்வளவு ஜோரா இருக்குது. உடம்பு நெருப்பா கொதிக்குதே. ஐயோ, என்ன பண்றது? தள்ளி மாத்திரை கிட்ட ஏதாவது இருக்கான்னு பாப்போம். ஐயோ, மாத்திரை எல்லாம் ஒண்ணும் இல்லையே. வேற ஹாஸ்பிட்டல் வச்சிட்டு போணுமே. இப்பன்னு பார்த்தா ஆட்டோலாம் எதுவும் வரமாட்டேங்குது. எப்படியாவது நடந்து அழைச்சிட்டு போயிடுவோம். டாக்டர் டாக்டர் டாக்டர், இப்ப பாருங்க டாக்டர், இப்படி நெருப்பா கொதிக்குதுன்னு. ஏதாவது பண்ணுங்க டாக்டர். இப்ப பாருங்க டாக்டர், ஒரே நாள் தோண்டு போயிட்டான் டாக்டர். சரி சரி, நீங்க முதல்ல பதட்டப்படாம இருங்க. நார்மல் ஃபீவர் தான், கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க நீங்க ஃபர்ஸ்ட். இந்தாங்க மாத்திரை, இதை போட்டுட்டு நைட்டு தூங்க வைங்க. நாளைக்கு காலையில எல்லாம் சரியாயிடும். நேத்தில இருந்து ரொம்ப உடம்பு சரியில்லமா. வாங்க வாங்க ஆண்டி, ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க எந்திரிங்க, பொறுமையா பொறுமையா எந்திரிங்க. வாங்கம்மா, என்னாச்சு? ரொம்ப உடம்பு முடியல டாக்டர். ஒண்ணும் இல்ல, மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன், அதை தொடர்ந்து போடுங்க, சரியாயிடும். ஒண்ணும் பயப்பட டாக்டர். என் பையனுக்கு போன் பண்ணுமா? இந்த போன் பண்றேன் ஆண்டி, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி, என் பையனுக்கு போன் பண்றேன். ஹலோ ஹலோ அண்ணா, ஆண்டி ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க வர முடியுமா? அப்படியா? நான் இங்க லண்டன்ல இருக்கனே, நீங்க ஹாஸ்பிட்டல் பில் அனுப்புங்க, நான் பணம் கட்டிக்கிறேன். கொஞ்சம் ஆண்டியை மட்டும் பாத்துக்கோங்க. சரிண்ணா. ஹலோ இவட எம்டிசிஓலாம் இருக்காமா, போன் பண்ணாத வைமா. இன்னும் பையன் போனே எடுக்க மாட்டான். என்ன பண்றது? போனே எடுக்க மாட்டான். ஐயோ ஐயோ, என் பையன் போனே எடுக்க மாட்டான். என் பையன் போனே எடுக்க மாட்டான். என் பையன் போனே எடுக்க மாட்டான். சில மாதங்களுக்கு பிறகு. என் பையன் இங்க எங்கேயாவது தான் இருப்பான். நான் போய் தேடி பார்ப்போம். இங்கதான் பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயாவது நின்றுட்டு இருப்பான். நான் போய் தேடி பாக்குறேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நான் போய் தேடி பாக்குறேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். தாய் படும் பாடு பிள்ளை தான் அறியாது. இது காக்கையின் கூடு, இங்கே பூங்குயில் பேடு. வந்த உறவை இவள் விடுவாளோ?
மாதிரியே இருக்கே. யார் இவங்க? ஓ, இவங்க அந்த மேடம் தானே. நீங்க வாங்க, என்னோட வாங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். என் பையனை காணும். நீங்க வாங்க வாங்க. என் பையனை காணும். என் பையன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். என் பையனை காணும். இவங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவங்க பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. சரி, நான் பாத்துக்கிறேன் மேம். அண்ணா அண்ணா, எனக்கு ஆன்டிக்கு உடம்பு சரியில்லை. நான் தான் ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஒர்க் பண்ற ஹோம்ல தான் அவங்க இருக்காங்க. அப்படியா? இது ஹோம்லயா? அட்ரஸ் சொல்லுங்க. இவங்க எங்க பக்கத்து வீட்டு ஆண்டி தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு இங்க இருந்த ஒரு பையனை தத்தெடுத்துட்டு போனாங்க. அந்த பையன் என்ன ஆனானே தெரியல. ஆனா இவங்க இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. இது தத்தெடுத்த பிள்ளையா? தத்தெடுத்த பிள்ளையா? இவ்வளவு குறை இல்லாம எங்க அம்மா பாத்துக்கிட்டாங்க. ஐயோ, எங்க அம்மா நான் இது வரைக்கும் மனசு விட்டு கூட பேசினது கிடையாது. ஐயோ, மா என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா ப்ளீஸ். தான் என் புஜ்ஜி. நீ போ, நீ மாமா என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருமா. நீ புஜ்ஜி இல்ல, இதான் என் புஜ்ஜி, இதான் என் புஜ்ஜி, இதான் என் புஜ்ஜி. மாமா ப்ளீஸ் மா, இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேமா. உன் கூடவே நான் இருப்பேன். என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, எங்க அம்மாட்ட பேசாம இருக்கேனே. ஐயோ, உங்களை தத்தெடுத்ததுக்கு நீங்க அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. இனி அவங்கள நாங்க தத்தெடுத்துக்கிறோம். உயிரையும் இந்த உலகினில் தந்த ஒரு தெய்வம் தாயல்லவா. அந்தம் இல்ல ஒரு சொந்தம் என்றால் அது இந்த நிலையிலும் தாயல்லவா. தன்னந்தனியானியும் இருந்த உங்கள் துணையா யாரும் இல்ல. கண்ணில் வழியும் நீரை துடைக்க கைகள் எதுவும் நீளவில்லை. என்ன சொந்தம், என்ன பந்தம், ஒரு தாயை போல் வேறாரோ. தாயின் பெருமையை கூறும் அற்புதமான நாடகம்.